வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா BX4005 இந்த கோட் நம்பர் MA3354 MA8351. ஸோ இந்த 3 கோட் நம்பருக்கான பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். இதில் யூனிட் 3ல் அதாவது கிராஃப்ஸ் டாப்பிக்கு நம்ம இன்னிலேருந்து செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிராஃப் தியரி அப்படின்னா என்னங்கிறதுக்கான மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டான பேப்பர். இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியான அண்ட் சிம்பிளான பேப்பர்ஸ். பட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைப் தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு அப்ளிகேஷன் பேஸ்டாக நிறைய நம்ம டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் யூனிட் 3 இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரோடக்ஷன். Graph theory is an old subject with many modern applications. Basic ideas were introduced in the 18th century by the great Swiss mathematician Leonhard Euler. ஒரு டாபிக் பார்க்குறோன்னா அந்த டாப்பிக்கோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். கிராஃப் தியரிங்கிறது இப்போ வந்த பேப்பர் கிடையாது. அது ரொம்ப ஏன்ஷியன்ட் மாடர்ன் பேப்பராக தான் இருக்கும். இந்த பேப்பரை கன்வெர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 18th சென்ச்சுரியிலே நமக்கு இந்த பேப்பரை பற்றின ஐடியா இருக்குது. கிரேட் ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன் லெனார்ட் ஆய்லர் இல்லை யூலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிஷியன் தான் இந்த கிராஃப் தியரிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹீ யூஸ்டு கிராஃப்ஸ் டு சால்வ் த ஃபேமஸ் கோனிங்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். உங்களுக்கு கிராஃப் தியரி அப்படின்னு ஒரு பேப்பர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யார்ட்டையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் கோனிங்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் தெரியுமா அப்படி தான் கேட்பாங்க. கோனிங்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு மெயின் அண்ட் மேஜர் கான்செப்ட் இன் அவர் கிராஃப் தியரி பேப்பர். அது என்ன, அதோட சொல்யூஷன் என்ன, அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம அந்த செக்ஷன் வரும்போது பார்க்கலாம். இப்பொழுதைக்கு இதில் என்ன சொல்கிறோன்னா அந்த லெனார்ட் ஆய்லருங்கிறவர் இந்த டாப்பிக்கை ஏன் எடுத்தார்னா ஹீ யூஸ்டு கிராஃப்ஸ். ஸோ கிராஃப் பேஸ்டாக டு சால்வ் த ஃபேமஸ் கோனிங்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம். ஸோ கோனிங்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவர் கிராஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணார். அந்த கான்செப்ட் அப்படியே எக்ஸ்டென்ஷனாக மாற்றி மோர் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம இப்போ வர பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரிசல்ட்டு. அதுக்கடுத்து கிராஃப் தியரியோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பேப்பர் படிக்கிறோன்னா அந்த பேப்பர் ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுருந்துருக்கணும். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த பேப்பரில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக கிராஃப் தியரி டாபிக் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்கான அர்த்தங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். கிராஃப்ஸ் ஆர் யூஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் மெனி ஃபீல்ட்ஸ். நிறைய ஃபீல்டில் நம்ம கிராஃப் தியரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் கேன் பி யூஸ் டு டிட்டர்மைன் வெதர் எ சர்க்யூட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஆன் எ பிளானர் சர்க்யூட் போர்ட். ஸோ பிளானர் சர்க்யூட் போர்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வி கேன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வித் சேம் மோலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பேஸ்டாக நம்ம நிறைய ரிசல்ட்ஸை நம்ம டேர்ம்ஸ்லாம் பாண்ட்லாம் டிஃபைன் பண்ணுறப்பெல்லாம் நம்ம கிராஃப் தியரி பேஸ்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் கிராஃப் மாடல்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க் பேஸ்டாகவும் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிஃபைன் பண்ணுறதுக்கு கிராஃப் தியரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிவிஷனில் யூஸ் ஆகுதுங்கிறத தனித்தனியாக கோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி 2 more கொஸ்டினில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரைட் டவுன் அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃப் தியரி இல்லை வாட் யூ மீன் பை த கிராஃப் தியரி இப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஃப்ஸ் வித் வெயிட்ஸ் அசைன் டு த எட்ஜஸ் கேன் பி யூஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் such as finding the shortest path between 2 cities. ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துலலாம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணுன்னா இதில் எது ஷார்ட் பாத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது வரும். 2 cities in a transportation network. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிராஃப் தியரி கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Also use graphs to schedule exams and assign channels to television station. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கம்யூனிகேட் பண்ணுறது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறது எல்லாமே கிராஃப் தியரியோட அப்ளிகேஷன்ஸாக நம்ம மாற்றிக்க முடியும். இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். ஸோ கிராஃப் தியரினா என்ன, அது யார் கன்வெர்ட் பண்ணாங்க, ஏன் கன்வெர்ட் பண்ணாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு சப்ஜெக்ட் படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் கிராஃப்ஸ் யூனிட் தான் இருக்கிறதுலே சிம்பிள் யூனிட்டு. இந்த யூனிட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ போக 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 நம்ம வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க.
இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கிராஃப்னு சொன்னோம். கிராஃப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஏ கிராஃப் ஜி. ஸோ கிராஃப்ங்கிறப்ப ஜின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். BE பை கன்சிஸ்ட் ஆஃப் ஏ நான் எம்டி செட் V. இப்போ ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணுறாங்க. BE. Vனா vertices, that is V1, V2 are called the set of nodes. நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட்னு சொல்லுவாங்க, vertices சொல்லுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிளேஸை பொறுத்து நம்ம சொல்லுவோம். நார்மலாக கிராஃப்னா நம்ம கோட் பண்ண வேண்டிய வேர்டு vertices, நோடுன்னு சில சமயம் சொல்லுவோம். ஆஃப் தி கிராஃப். ஈங்கிறது இங்கே என்னன்னா E1, E2 is said to be the set of edges of the graph. So edges கோட் பண்ணுறதுக்கு நம்ம ஈன்னு சொல்லுவோம். And pi is a mapping from the set of edges E to set of ordered or unordered pair of elements of P. So vertices and edges இதுக்கு நடுவில் ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோன்னா நம்ம பையன் கோட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த பேப்பர்ஸ்லலாம் ஃபங்க்ஷன் பேஸ்டாக டிஃபைன் பண்ணல. நார்மலாக ஒரு கிராஃப் தியரி அந்த கான்செப்டை மட்டும் மேஜர் கான்செப்டாக வச்சு படிப்பாங்கள்ல, அவங்க இதை டிஃபைன் பண்ணுவாங்க. இதுலேருந்து எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலாம், எந்தெந்த ரிசல்ட்ஸ்லாம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்காக தான் இந்த பை நோட்டேஷன். நமக்கு ஒரு கிராஃப்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் vertices அண்ட் எட்ஜஸ். இது தெரிஞ்சால் போதும். இதில் விங்கிறது செட் ஆஃப் vertices, ஈங்கிறது செட் ஆஃப் எட்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க டயக்ராமு. இது ஒரு கிராஃபு. இந்த கிராஃபில் நம்ம இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கலாம் V1, V2, V3, V4, V5. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா vertices. ஸோ வெர்டிசஸ்னால் ஜஸ்ட் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இதை ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த லைனை தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா E1, E2 இது ஒரு லைன், இது ஒரு லைன், E3, E4, E5, E6, E7 இது ஒரு எட்ஜு தான். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணாலும் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எட்ஜ். E8 இது எல்லாமே எட்ஜஸ்ன்னு நம்ம கூட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அதில் வெர்டிசஸ் என்ன, எட்ஜஸ் என்னங்கிற கலெக்ஷனை எடுத்து எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். சிம்பிள் டெஃபினேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். If there is an edge from Vi to Vj, then the edge is called self loop or simply loop அப்படின்னு சொல்லுவாங்க. There is an edge. ஒரு edge அந்த டேர்முக்கே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அந்த வெர்டெக்ஸ்லேருந்து அந்த வெர்டெக்ஸ்க்கே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியணும்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா செல்ஃப் லூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, E7 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இந்த பாயிண்ட்லேயே நமக்கு முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணுறது தான் லூப்புன்னு சொல்லுவோம். லூப்புங்கிறது ஒரு பெரிய அழகான கான்செப்ட். இதுக்கு டிகிரி மாறும், இதுக்கு நம்ம கோயின்சைட் பண்ணுறது எல்லா டேர்ம்ஸுமே மாறும். லூப்னா அட் ஏ பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி அட் ஏ பாயிண்ட்லேயே நமக்கு ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லூப்புங்கிறப்ப இந்த கிராஃபில் E7 எட்ஜ் தான் லூப்பாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து parallel edges. Parallel edges means if two edges have same endpoints, then the edges are called parallel edges. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு எட்ஜு, இப்போ E1, E2 நம்ம கோட் பண்ணோம்ல, ஏதாவது ரெண்டு எட்ஜு அட் இஸ் ஹாவ் சேம் எண்டு பாயிண்ட், ஒரே இடத்துல போய் முடியுது அப்படின்னா நம்ம அந்த எட்ஜஸை தான் என்ன சொல்லுவோம்னா parallel edges சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கிராஃபில் பாருங்கள், E1ங்கிற எட்ஜு E2ங்கிற எட்ஜோட எண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா V2, V1 இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இந்த ரெண்டு எட்ஜுமே நமக்கு கோயின்சைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் parallel அப்படி சொல்லுவாங்க. ஸோ parallel நமக்கு நார்மலாக மீனிங் தெரியும், அது கிராஃபில் நம்ம கோட் பண்ணுறது parallel. இந்த மாதிரி இருந்தால் லூப்பு, இந்த மாதிரி இருந்தால் parallel edges. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு நேம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த பேப்பர் ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து இன்சிடென்ட். இஃப் த vertex Bi is an end vertex of some edge Ek, then Ek is said to be incident. Incident means நம்ம join பண்ணுறது சொல்லுவோமா with Bj. Here V5 is the end vertex of E8. என்ன கொடுத்துருக்காங்கன்னா Bi ஒரு vertex நோட் பண்ணுறீங்க, is an end vertex, final vertex of some edge Ek. ஸோ இந்த எட்ஜ்லலாம் சேர்ந்து இதில் தான் முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் இன்சிடென்ட் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்சிடென்ட்ங்கிற மாதிரி அட்ஜசன்ட்னு அடுத்து பார்ப்போம். அட்ஜசன்ட், எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ். அதாவது டூ எட்ஜஸ் ஆர் செட் டு பி அட்ஜசன்ட். இதில் எட்ஜஸை பேஸ்டாக சொல்லுவோம், அங்கே வெர்டெக்ஸை சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்சிடென்ட்டில் வெர்டெக்ஸ் சொல்லுவாங்க, அட்ஜசன்ட்டில் எட்ஜஸ் சொல்லுவாங்க. Two edges are said to be adjacent if they are incident on a common vertex. ஸோ ஒரு பாயிண்டில் ரெண்டு எட்ஜு ஜாயிண்ட் வந்தால் இட் இஸ் அட்ஜசன்ட் சொல்லுவாங்க. இன் எ கிராஃப் E6 அண்ட் E8 ஆர் அட்ஜசன்ட். கிராஃபில் பார்த்தா இப்போ தெரியும். ஸோ பாருங்கள், V5ங்கிற வெர்டிசஸில் E6 அண்ட் E8
E6ம் E8 சேர்ந்து இதில் அட்ஜசண்ட்டாக தான். அப்போ இந்த எட்ஜஸ் E6 அண்ட் E8 தான் அட்ஜசண்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி வெர்டிசஸ்க்கு நம்ம சொல்லணும், இந்த டேர்மில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா the vertices vi and vj are said to be adjacent vertices if vi vj is an edge of the graph. இது ரெண்டும் கம்பைன் பண்ணுற மாதிரி நம்ம எட்ஜ் டிஃபைன் பண்ணுறதா adjacent vertices சொல்லுவாங்க. In this graph v1 and v5 are adjacent vertices, v1 and v5. இப்போ இந்த எட்ஜுக்கு adjacent verticesன்னு பார்த்தீங்கன்னா எதோடலாம் ஜாயிண்டாக இருக்கோ அதை தான் நம்ம adjacent vertices சொல்லுவோம். இந்த E8ங்கிற இந்த எட்ஜு v1 and v5ங்கிற verticesல இருக்கிறதுனால v1 and v5 are adjacent vertices of E8. ஸோ இந்த மாதிரிலாம் தனித்தனியாக ஒரு கிராஃப்னா அந்த கிராஃபில் நமக்கு லூப் இருக்கா, பேரலல் எட்ஜஸ் இருக்குதா, அட்ஜசண்ட் ஆதா, இன்சிடென்ட் ஆதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தனித்தனியாக எழுத தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிராஃப். சிம்பிள் கிராஃப்ங்கிறது a graph which has neither self loops nor parallel edges is called a simple graph. பேர்லேயே இருக்குது சிம்பிள் கிராஃப். சிம்பிள் கிராஃப்னா நமக்கு அதில் எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ரிசல்ட்ஸும் இருக்கக்கூடாது. இந்த லூப்னா அந்த பாயிண்டில் ஆரம்பித்து அந்த பாயிண்ட்லேயே முடியும்னு சொன்னோம், அந்த மாதிரி எதுவும் டிஃபைன் பண்ணக்கூடாது. பேரலல் அட் ஏ பாயிண்ட்ஸ்லேயே நமக்கு 2 எட்ஜு ஃபார்ம் ஆகணும், அது பேரலல்னு சொல்லுவோம். அப்படியே இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு கிராஃப்னா வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் கலெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் ஏ சிம்பிள் கிராஃப். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க neither self loops nor parallel edges, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் கிராஃப். இப்போ v1 v2 v3 v4 4 வெர்டிசஸ் இருக்குது. 4 வெர்டிசஸை கவர் பண்ணுற மாதிரி எட்ஜஸ் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிள் கிராஃப். அடுத்து ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். ஐசோலேட்டட்னா ஐசோலேஷன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், தனியாகன்னு சொல்லுவோம். A vertex having no edge incident on it is called an isolated vertex. ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, அந்த வெர்டெக்ஸோட எந்த எட்ஜஸுமே கோயின்சைட் ஆகலை, இன்சிடென்ட் ஆகலைன்னா தட் இஸ் கால்ட் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். அண்ட் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் டிகிரி இஸ் 0. டிகிரிங்கிற கேட்டகரி என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்பொழுதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ரிசல்ட்டு ஐசோலேட்டட் வெர்டெக்ஸாக இருந்தால் அதோட டிகிரி வேல்யூ 0. ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் இஸ் நாட் அட்ஜசன்ட் டு எனி வெர்டெக்ஸ். இது எப்படி சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு வெர்டெக்ஸோட ஐசோலேட்டட் ஜாயிண்ட் ஆகாத, அப்படி ஜாயிண்ட் ஆகாத வெர்டெக்ஸை தான் நம்ம ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிராஃப் போட்டிருக்கோம், இந்த கிராஃபில் 5 வெர்டிசஸ் இருக்குது. v1 v2 v3 v4 v5 இருக்குது. இப்போ v1 v2 v3 v4 பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் கலெக்ஷனாக E1 E2 E3 E4ல கோயின்சைடாக இருக்குது. பட் இங்கே v5ங்கிறது இண்டிவிஜுவலாக தனியாக தான் இருக்குது. ஸோ v5 இஸ் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுக்குறாங்கன்னா எந்த வெர்டெக்ஸோடையும் ஜாயிண்ட் ஆகாமல் எட்ஜஸோட இன்சிடென்ட் ஆகாமல் இருக்குதோ அதுதான் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். இந்த கிராஃபில் v5ங்கிறது தான் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் தியரிங்கிற செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கிராஃப் தியரியோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். பேசிக்காக இருக்கிற ரிசல்ட்ஸ் பார்த்தோம். கிராஃப்னா என்ன, லூப்னா என்ன, பேரலல், இன்சிடென்ட் அண்ட் அட்ஜசன்ட் எட்ஜஸ், அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னா என்ன, சிம்பிள் கிராஃப் எப்படி இருக்கும், அதில் ஒரு வெர்டெக்ஸ் தனியாக இருந்ததுன்னா அதோட பேர் என்ன, அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கை தரவாக பாருங்கள். இதுதான் பேசிக்கு. இது தெரிஞ்சதுன்னா இதுக்கடுத்து வர செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த நோட்டேஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக் ஏ சிம்பிள் கிராஃப்னு கொடுத்தாங்கன்னா நம்ம சிம்பிள் கிராஃப் டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி எடுக்கணும். ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அண்ட் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அங்கே ஒரு வெர்டெக்ஸ் நமக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரியப்படுத்திக்கணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான், பட் இங்கே நேம் மட்டும் நமக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த டாபிக் ஈஸியாக முடிச்சிடலாம். இதோட கண்டினியூட்டியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.